ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா புளியோதரை தான் செய்ய போறேன். என்னோட ஸ்டைல்ல சிம்பிளாகவும் கொஞ்சம் டேஸ்டாகவும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் இன்னும் நிறைய குக்கிங் வீடியோ போட இருக்கிறேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். என்னோட சேனல்ல போற வீடியோஸ் எல்லாமே சிம்பிளான டிஷ்ஷா தான் இருக்கும். அதனால என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம செய்ய போற டிஷ்க்கு வந்து நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இதுல பாருங்க, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். இது வந்து உப்பு போட்டு வச்சிருக்கேன். மோர் மிளகா இது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அடுத்து புளிய வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். அப்புறம் எண்ணெய், கடுகு, மஞ்சத்தூள், பூண்டு. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிட்டோம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கடலைப்பருப்பும் உளுந்து இப்ப வந்து நம்ம கடலைப்பருப்பு உளுந்து வந்து நான் சேர்த்திருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே என்ன பண்ணிடலாம், இந்த பூண்டையும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து ஒரு 3 பூண்டு வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். அதுதான் இதுல ஆட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இந்த பூண்டு இந்த கடலைப்பருப்பு உளுந்து போட்டதுக்கு அப்புறம் நீங்க வேர்க்கடலை வச்சிருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்தீங்கன்னா அது சாப்பிடும் போது நல்லா கடிக்கும், கிறிஸ்பியா இருக்கும். என்கிட்ட இப்ப அது இல்லை, அதனால அது போடல. நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலையும் நீங்க இதுல ஆட் பண்ணீங்க. பூண்டு போட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணீங்க. இது ரெண்டும் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட இருந்தா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இதே மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். பூண்டு வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த காஞ்ச மிளகாவும் உப்பு போட்ட மிளகாவும் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ வந்து நல்லா வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜ்ல மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் உங்களுக்கு வந்து இதான் கலர் கூட இதுல இருந்து கிடைக்கும். அதனால நான் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அடுப்பு வந்து நீங்க இந்த டைம்ல சிம்ல வச்சுக்கணும். ஏன்னா வந்து மஞ்சள் போடும்போது டக்குன்னு காரம் ஃபுல்லா இருந்துச்சுன்னா
லைட்டா வதக்கிட்டு நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல, புளியை வந்து நான் கரைச்சி வச்சிருக்கேன், அதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லா ஊத்திட்டு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா புளி கரைசல் வந்து நான் இதுல சேர்த்துட்டேன். உப்பு வந்து நான் ஆல்ரெடி புளியிலேயே நான் போட்டு வச்சிருக்கேன். நீங்க வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் புளி இருக்கு, இதுல வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி இன்னமும் ஒரு வாட்டி அலசி ஊத்திக்கலாம், கரைச்சி ஊத்திக்கலாம். இப்ப வந்து நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊத்திட்டேன். என்னன்னா புளி வந்து கரைக்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். என்னன்னா ரொம்ப தண்ணியா கரைக்க கூடாது, எவ்வளவு திக்கா இருக்கணுமோ அவ்வளவு திக்கா கரைச்சிக்கோங்க. நல்லா திக்கா கரைச்சிட்டு இதுல ஊத்திட்டு இப்போ அடுப்பு வந்து இது இவ்வளவு நேரம் ஸ்லோல வச்சிருப்போம். இதுக்கப்புறம் ஸ்பீடு வச்சுக்க வேண்டியதான். ஸ்பீடு வச்சுட்டு நல்லா பொரிச்சு சுண்டணும். பொரிக்கிட்டோம், அப்புறமா பாக்க பொரிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா பொரிக்கணும், ஒரு 5 நிமிஷம் வந்து அடுப்பு ஸ்பீட்ல வச்சு பொரிக்க விடுங்க. இப்ப வந்து ஓபன் பண்ணி பாருங்க. இப்ப வந்து நல்லா கொதிக்குது. இன்னுமே நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். இன்னும் ஒரு 3 நிமிஷம் விடலாம். ஆல்ரெடி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஓபன் பண்ணி பார்த்தேன். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா சுண்டி வந்துச்சு, ரொம்பவே சுண்டி அப்படின்னா ரொம்ப திக்காயிடும். நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் திக்கா சுண்டி வரைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே இந்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நல்லா திக்காயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டீங்கன்னா கரெக்டான ஸ்டேஜ் வந்துடும். இதுலயே இறக்கணுங்களும் இறக்கிக்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டீங்கன்னா ஆயில் வந்து லைட்டா பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணணும், உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா பார்க்கணும். ஒருவேளை சிலர் செய்யும்போது வந்து புளிப்பு அதிகமா இருக்க மாதிரி தெரியும். அந்த மாதிரி டைம் என்ன பண்ணணும், காஞ்ச மிளகாத்தூளை வந்து கொஞ்சம் வந்து இந்த சைட் இப்போ வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கிட்டீங்கன்னா வந்து புளிப்பு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடும். உப்பு கம்மியா இருந்தாலும் அதே மாதிரி உப்பு சேர்த்துக்க வேண்டியதான். ஓகேங்க, இது பாருங்க எண்ணெய் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு தெரியுதா தெரியல, எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த புளி குழம்பு வந்து ஆஃப் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி திக்கா வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தோம் நல்லா திக்கான குழம்பா இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். நான் வந்து ஆல்ரெடி சாதம் வடிச்சுட்டு ஆற வச்சிருக்கேன். கொஞ்சம் முன்னாடியே வடிச்சிடணும். நார்மலா நம்ம வந்து நல்லா வேக வைப்போம், ஆனா புளிய இந்த மாதிரி செய்யும் போது முன்னாடியே வந்து வடிச்சிடணும். அந்த மாதிரி வடிச்சு நான் ஆற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த குழம்புல இந்த சாதத்தை கிளற வேண்டியதுதான். வாங்க எப்படி அது பண்ணலான்னு பாக்கலாம். இப்ப வந்து எல்லாத்தையும் இறக்கிட்டேன். இப்ப ரைஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா உதிரி உதிரியா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து முன்னாடியே வடிச்சுட்டு ஆற வச்சு வச்சிருக்கேன். குழம்பும் ரெடி. இப்போ நான் வந்து இந்த பாத்திரத்துலதான் வந்து புளியோதரை கிளற போறேன். அது வந்து இந்த ஃபுல் ரைஸுமே நான் செஞ்சுட்டு போறேன். நீங்க வந்து கொஞ்சமா லஞ்ச் பாக்ஸ்க்கோ அந்த மாதிரி செய்யணும்னா கொஞ்சமா செஞ்சுக்கலாம். நான் வந்து எங்க ஃபேமிலிக்கு வந்து நைட்டுக்கோ சேர்த்து 2 வேலைக்கு வர மாதிரி நான் வந்து செஞ்சிருக்கேன். சாப்பாடு அதிகமா இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி தனியா ஒரு கிண்ணத்துல தனியா வந்து போட்டு கலர்றேன். நீங்க வந்து கொஞ்சமா செய்யறீங்களா இருந்தா அந்த குழம்புலயே அப்படியே கூட கலரிக்கலாம். அப்படியே போட்டுட்டு ரைஸ் ஆட் பண்ணுமா, இந்த புளி குழம்பு லைட்டா இப்ப ஆட் பண்ணிக்கணும். போட்டு இந்த மாதிரியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறணும். நெக்ஸ்ட் கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் குழம்பு ஊத்திக்கலாம். இதே ப்ராசஸ் தான் வந்து இந்த ரைஸ் ஃபுல்லாவே வந்து நான் பண்ண போறேன். நான் ஃபுல்லா கிளறிட்டு காட்டுறேன்.
இப்ப வந்து நான் எல்லா ரைஸுமே வந்து கிளறிட்டேன். கடாவில வந்து நீங்க செய்யறவங்களா இருந்தா இந்த மாதிரிதான் கடாவிலே அந்த குழம்புலயே போட்டு நீங்க பரட்டிட வேண்டியதுதான். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். எங்கன்னா டூருக்கு போறதுனாலுமே 2 டேஸ் வரைக்கும் நீங்க கிடவே கிடாது. நீங்க இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போனீங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்காச்சும் யூஸ் ஆகும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.